நாங்க வருவோம், மேடைக்கு ஒன்னா வருவோம், ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணுவோம், நீங்க யாரும் பேசக்கூடாது. அப்ப நாங்க அதெல்லாம் பண்ணுவோம், எங்களை யாரும் கேள்வி கூட. நீங்க யாரு சார்? ஒரு சாதாரண அறிவுள்ளவனு கூட தெரியுது ஆணவம் திமிர்னு. அந்த அம்மாவுக்கு சேர்த்துதான் நான் சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு விவகாரம் குழப்பம் நடந்துட்டு இருக்கிற போது எந்த பெண்ணாவது அண்ணா நீ கவலைப்படாதண்ணா, சங்கீதா போனா நான் இருக்கேன்னா, நீ கூப்பிடுறது அண்ணா, சங்கீதா போனா நான் இருக்கேனா, என்ன அக்கறமா இது? கொலேர்னு அறைய வேணா அந்த பிள்ளைய கூப்பிட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த அண்ணன் சீர்திட்டம் அங்க இருந்து 5000 பேர்ல குறைஞ்சது 1000 பேர் கை தட்டுறாங்க. அதுக்கு அவன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க வீட்டுக்கு போறவங்க உங்க அம்மா உங்க மாமியாவை அதை ரசிப்பாங்களா? இதைத்தான் சொன்ன அந்த பைத்திய. இந்த 15,000 கோடியை எடுத்து நான் அண்ணன் சீர் தாய்மாமன் இது அன்னபூரணி திட்டம்னு இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தா புதிய திட்டங்கள் புதிய இதுன்னு எதுவுமே வராதா? அப்ப அந்த பணத்துக்கு நீங்க யாரோ ஒரு ராமசாமி குப்புசாமியை கூட்டிட்டு வந்தா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களை ஆள நினைக்கிற விஜயை கூட்டிட்டு பொது மேடைக்கு வர்ற போது, சர்ச்சைக்குரிய வகையில வர்ற போது, திருமணமான எந்த பெண்ணும் விஜயனுடைய வார்த்தைகளையும் அவருடைய அந்த செயல்பாட்டையும். தாவேக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பக்கா மாஸ் கட்சி தானா இல்ல வெறும் பில்டப் தானா? விஜயகாந்த் இருந்த அரசியல வேறங்க. இன்னைக்கு சும்மா இந்த பம்மாத்து காட்டுற வேலையெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. இதுல எதையுமே செய்யாமே நாங்க என்னமோ பண்ணுவோம் எங்களை கேள்வியை கொடுத்து ஆனா ஆட்சியை கொண்டு எங்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா நீங்க சமீபமா ஒரு யூகம் மாதிரி அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியான பிறகு இந்த நேரம் பார்த்து தட்டி பார்க்கலான்னு பிஜேபி நிஜமாகவே முயற்சி எடுத்துச்சா, இல்ல சங்கீதா விவகாரத்தை திசை திருப்புறதுக்கு விஜயே நீங்க யார் யாரு கொடுக்க போறீங்க, எவ்வளவு கொடுக்க போறீங்க என்ற சொல்லுங்கன்னு கேட்பாங்க. என்ன இருந்தாலும் இவருடைய தொகுதி தானே கொடு, அதிமுக தானே தலைவர், கேட்கிற உரிமை எடப்பாடிக்கு இருக்குல்ல. காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு தேர்தல் களத்துக்கு வர்ற போதுதான் அப்ப விஜய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியா, பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு விமர்சிக்கப்படுகிற தாவேக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பக்கா மாஸ் கட்சி தானா இல்ல வெறும் பில்டப் தானா? வார்த்தைகள் அவரை ரசிக்கிறவங்க ஆராதிக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் விமர்சிக்கிறவங்க கொஞ்சம் தவறான வார்த்தைகளை கூட போட்டு விமர்சிக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நான் பொதுவாக அப்படி அந்த எண்டுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த எண்ட்ல சில வார்த்தையில யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மாற்றாக வருகிற ஒரு இயக்கம் நல்ல கொள்கைகளை சொல்லி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில தொண்டாற்றணும், பங்காற்றணும், சீர்திருத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வர்ற எவர் ஒருவரையும் நம்ம வரவேற்கலாம், வாழ்த்தலாம். அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் யார் வேணாலும் வச்சுக்கட்டும். நாம அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்களோ அந்த பேரை சொல்லிதான் அழைக்கிறது என்னுடைய விருப்பம் நான் சொல்றேன். இல்ல சார், அவங்க ஒரு இலவசங்களே கொடுக்க மாட்டோம், இலவசங்களை இது பண்ணுங்க தடை, அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா ஒரு சமீபத்துல ஒரு சின்ன குறுக்கீடு, அது எல்லாத்தையும் பிளைண்டா எதிர்க்கல. அதுல ஒரு சின்ன தடுமாற்றம் தெரிஞ்சது அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டில். விஜய்க்கு, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இல்ல கொள்கை வகுப்பாளர்களுக்குன்னு ஆளாளுக்கு ஒரு இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது. இலவசங்களை ஒழிக்கிறோம்னு சொன்னா நிஜமாவே புரட்சிகரமான கருத்து தான். ஆனா அது சொன்னா ஓட்டு விழுமாங்கிற பயம் வந்துடுச்சு. சோ நான் மாற்று அரசியல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். அதை சொல்லி யார் வந்தாலும் நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணணும். என்ன பேர்ல வேணாலும் வச்சு XYZ கட்சி, ஆமா அப்படிதான் நம்மளும் சொல்லணும், நீங்களும் சொல்லணும், தேர்தல் ஆணையம் கூட லெட்டர் போட்டு கொடுப்பான். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. மாற்று அரசியல் ஒரு வார்த்தையை சொன்னா குறைஞ்சபட்சம் ஹோம்ஒர்க் பண்ணி, இப்ப 60-65 ஆண்டு கால திராவிட இயக்கங்கள் இப்படி எல்லாம் பண்ணிடுச்சு வச்சிடுச்சு, நல்லது பண்ணா கூட இத்தனை தப்பு நடந்திருக்கு, இதை நாங்க இப்படி மாத்தி காட்டுறோம் அப்படின்னு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கணும். அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, அவர் 2000 சொன்னா நகர பேருந்துகள்ல இலவசமா, நான் எல்லா பேருந்துகள்லயும் இலவசம். நீங்க என்ன சொல்ல, என்ன மாற்று, இதுவா மாற்று? தாசில்தார் ஆபீஸ்ல கிளர்க்கா இருக்கிற ஒரு ஆளே உட்கார்ந்து, சார் இதை காலம் ஏ திமுக, காலம் பி ஏடிஎம்கே, காலம் சி தாவேக்கா, என்ன போடலாம், இது 500, 1000, 1500 ரூபாய் அப்படின்னு சொல்றது ஒரு கிளர்க்கு கூட பண்ணிட்டு போயிருவாங்களே. புதிதாக எந்த ஒரு திட்டத்தையும் பண்ணல. அது மாதிரி இந்த இவ்வளவு பணம் எங்க இருந்து வரும்னு கேக்குறாங்க. நான் இந்த ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் கட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. 5 லட்சம் கோடிக்கு ரஃபா பட்ஜெட் போட்டா 30% போகுதுன்னா அந்த 1.5 லட்சம் கோடி மிச்சமாகும், அதுல நான் பண்ணுவேங்கிறாரு. யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்கன்னா அரசு ஊழியர்கள் சம்பளம், பென்ஷன், இதுவே 90% போகுது அரசின் வருமானத்துல எல்லாம் சொல்றது உண்டு. அரசு வாங்கின கடனுக்கு கட்டுற வட்டி, வருமானம் ஒண்ணு இருக்கு, கேஷ் எதை ஹேண்டில் பண்றீங்களோ அதுல எதெல்லாம் போகுதுன்னா இதெல்லாம் போக 5 லட்சம் கோடின்னு சொல்ற சோகால்டு 5 lakhsல crores 50,000 கோடி தான் டெண்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓரளவு பயன்படுறப்பா சொல்றேன் நான். அதுல இவருடைய ஸ்டாலின் டாக்ஸ் உண்மையாக இருந்தால் 15,000 கோடி தான்.
அடிக்க முடியும். அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு வக்கீல் நோட்டீஸ் போகுதா இல்ல மறுக்கிறாங்களா அதெல்லாம் அப்புறம். இந்த 15,000 கோடி போதுமா? சரி, அந்த 15,000 கோடி மிச்சப்படுத்தி நீ வேற சில நல்ல திட்டங்கள் அமல்படுத்துவீங்களா? இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்ப புதிய திட்டங்கள் வரவே வராது. இந்த 15,000 கோடியை எடுத்து நான் அண்ணன் சீர் தாய்மாமன் இது அன்னபூரணி திட்டம்னு இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தா புதிய திட்டங்கள் புதிய இதுன்னு எதுவுமே வராதா? அப்ப அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இதைத்தான் நான் சொன்னேன். அவருக்கும் ஆலோசனை சொல்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் திரைமறைவிலும் உண்டு, இருட்டிலும் உண்டு. ரிட்டையர்ட் ஆனவங்க வெளிப்படையாக போய் கூட அட்வைஸ் பண்றாங்க விஜய்க்கு. அவங்க கிட்ட ஒரு அரை நாள் ஒரு நாள் விவாதிச்சு இது என்ன சார் அர்த்தம், இப்படி நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பேசியிருந்தாதான் அவர் நாளுக்கு நாள் மெருகேறுவார். கொஞ்சம் அந்த முதிர்ச்சி அப்பதான் வரும். டங் ஸ்லிப் ஆகும், சில தவறு வரும், தவறு திருத்திக்கணும், வெக்கமே படக்கூடாது. லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் இல்லையா, வேலூர்ல என் உயிர் என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன்னு வேலூர்ல மறந்தது போய் தஞ்சாவூர்ல சொல்றீங்களே, இதெல்லாம் அவங்ககிட்ட யாரும் எதிர்பார்க்கல. நான் மகளிர் தின விழால ஒரு வார்த்தை சொன்னேனே, ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு, அப்படி கணக்கு போட்டா 1.5 லட்சம் கோடி 50,000 15,000 கோடி தான் வருது அப்படின்னு அடுத்த மீட்டிங்ல சொல்லி திருத்திக்கிட்டாதான் விஜய் தலைவரா மிளிருவார். அதுக்கு வெக்கமே படக்கூடாது. ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னா நம்ம சொல்றோம். யதார்த்தத்தை பேசினா மக்கள் ரசிப்பார்கள். இல்லைன்னா இப்ப என்ன, அவர் மாற்று அரசியல் பேச வந்த விஜய் 10ஓட 11 சராசரி அரசியல்வாதியா மாறிட்டார். இலவசங்கள் கொடுக்கலைன்னா நாம ஜெயிக்க முடியாதுங்கிற புள்ளிக்கு அவரும் வந்து நிக்கிறார். இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. இல்ல சார், இன்னொன்னு அவங்களுடைய பெரும் ஒரு சைட் டிஃபெக்டா பாக்குறது வந்து என்ன அப்படின்னா, கூட்டணி யாரோடையும் கூட்டணி இல்ல, எங்களோடய நாங்க இது பண்ணிப்போம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, மக்களோட கூட்டணி அப்படின்லாம் சொல்றாங்க. கூட்டணியற்ற ஒரு கட்சி வந்து எப்படி அதை எடுத்துக்கிறோம்? ஏன்னா நாம் தமிழரை நம்ம பாக்குறோம். இல்ல நாம் தமிழரையும் நம்ம ஒரு ஆங்கிள் பாராட்டதான். நீங்க எவ்வளவு காலத்துக்கு தான் உங்க தம்பிமாரை இப்படி கோஷம் போட வச்சுக்கிட்டு இருப்பீங்க, தெருவுல நின்று பேசிட்டு இருக்கோம், அதுல 4 பேர் எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்துல உட்கார வச்சு பேச வச்சா நீங்கள் சொல்கிறது இன்னும் கூடுதல் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பு நம்ம சொல்றோம். ஆனாலும் அவருடைய தனித்துவத்தை பாராட்டிதான் ஆகணும். அது வளர்கிற ஒரு கட்சி யாருடையாவது கூட்டணி சேர்ந்துருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கிறான்னு சொல்றாரு, அது நிஜமா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு விஜயாவது ஒரு ஓட்டாவது போடுறானா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவர் முதல் தேர்தல தனியா தான் நின்று ஆகணும். கூட்டணி சேருவது அவமானமும் அல்ல, தனித்து நிற்பது பலவீனமும் அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட விஜய் காங்கிரஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு ஒரு தேசிய கட்சி வந்தா பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும், இவங்களை ஒரு மாதிரி சில தவறான வார்த்தைகளை சொல்லி முதிர்ச்சியற்ற வார்த்தைகளை சொல்லி இவருடைய ரசிகர்களை விமர்சிக்கிறோம்ல, அவங்க செய்யற சேட்டனால விமர்சிக்கிறோம்ல, ஒரு பொலிட்டிக்கல் பிம்பம் இன்னும் வரவே இல்லை. இவ்வளவு ஆதரவு இருந்தும் நம்ம கூட்டணிக்கோ நம்ம கட்சிக்கோ ஒரு அரசியல் அங்கீகாரம், ஒரு அரசியல் அந்த உருவம் கிடைக்கலன்னு அவர் கொஞ்சம் மனசு வருத்தப்படும். காங்கிரஸ் மாதிரியான அது எவ்வளவு ஓட் பேங்க் எல்லாம் வேற, தேசிய அளவில் பறந்து விருந்து கிடக்கிற ஒரு காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி வந்து சேருகிற போது அந்த கட்சிக்கும் அந்த அணிக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதனால அதை எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்னு நான் சொல்லுவேன். சரி, நேத்து சமீபமா ஒரு யூகம் மாதிரி, அதாவது கருத்துக்கள் இல்லாம பல தலைவர்கள் இப்படி கூட இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. வதந்தி, அந்த வதந்தி இன்னும் ஒரு மறுக்க மாட்டாருன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அது நிஜமா இருந்தா ஆமா நான் பேசுறோன்னு ஒண்ணு நேர்மையோட ஒத்துக்கிடணும். ஏன்னா விஜய் மாற்று அரசியல் பேசுற விஜய், அரசியல்வாதி விஜய் சொல்ல மாட்டாரு. டே 1ல இருந்து அவருடைய பாலிடிக்ஸ்ல யாரை எதிர்த்தாரு அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியான பிறகு இந்த நேரம் பார்த்து தட்டி பார்க்கலான்னு பிஜேபி நிஜமாகவே முயற்சி எடுத்துச்சா? மிரட்டுறாங்களா? இல்ல சங்கீத விவகாரத்தை திசை திருப்புறதுக்கு விஜயே இப்படி ஒரு விஷயத்த பரவ விடுறாரா? அவர் தரப்பினர் பரவ விடுறாங்களா? இப்படி பல வதந்திகள் கேள்விகள் உலா வர்ற போது இப்ப சங்கீதா விஷயத்துல ஒரு மாதிரி சொன்னார்ல, ஏதோ சில நாளா போய்கிட்டு இருக்கு, நீங்க ஹர்ட் ஆகாதீங்கன்னாரு, அதுல ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாரு. அது ஒரு எந்த ஆண்மகனும் குடும்ப தலைவனும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. தலைவர் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. பொது அந்த தப்ப பண்ணாரு, விட்டுடுங்க. அந்த மாதிரி இந்த விவகாரத்துல நம்ம கட்சியை பத்தி ஒரு வாரமா சில வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு. என் கூட்டணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களோடு தான். இந்த திமுக அதிமுக ஒழிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். இந்நேரம் ஒரு ட்வீட், ஒரு அறிக்கை அவர் சொல்ல வேணாம், ராஜ்மோகன், அருண்ராஜ், ஆதவ், புசி யாராவது சொல்லிருக்கணும்ல. இந்த கள்ள மௌனம் இருக்குல்ல, இதுதான் நம்ம சராசரி அரசியல்வாதியா அவரும் மாறிட்டாரோன்னு நம்மளை நம்ப வைக்குது. அப்போ எந்த தியரியுமே நம்மளால புறக்கணிக்க முடியல. சங்கீதா விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்கு விஜயே இதை உழவு விடுறாரா? இல்ல அதிமுக கிட்ட ஒரு பேரத்தை வலிமைப்படுத்துறதுக்கு, இல்ல நம்மளுடைய ஆளுமையை பயன்படுத்துறதுக்கு பிஜேபி ஏதாவது பண்ணுதா? இல்ல எடப்பாடி இன்னொரு நப்பாசையில காத்திருக்கிறாரா? ஆட்சியை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு விஜய் எப்படியாவது கூட்டிட்டு வாங்கன்னு காத்திருக்கிறாரா? எதுவுமே புரியாது. அதிமுகவும் அதுக்கு ஸ்லைட்டா வழி வகுக்கிறாங்க, வழி இது பண்றாங்க, அமைக்கிறாங்க அப்படின்ற பேச்சுக்களும் ஓடிட்டு இருக்கு. தப்பு இருக்கு. இதனால பிரயோஜனம் பிஜேபிக்கும் அண்ணாதிமுக தானே, விஜய்க்கு ஒரு துணி கூட இல்ல. அந்த அணி ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் மறுக்கல. அதை தடுக்கிறதுக்கு திமுக பிரயத்தனப்படணும். துணை முதலமைச்சர் கூட ஆவார்.
ஆட்சியில பங்கு கூட எடுத்து 2 வருஷம் 2 கூட அவங்க இஷ்டம். விஜயனுடைய வளர்ச்சி அதோட முடிஞ்சு போயிடும். சாதாரண பொதுஜனம் இனிமேல் விஜயனுடைய வார்த்தைகளை நம்புவாங்களா? ஏப்பா தம்பி, ஒரு வாரம் முன்னாடி அவ்வளவு ஊழல் சக்தி இல்லையே, நீ தூய சக்தி இல்லையே, அந்த தூய சக்தி ஊழல் சக்தியோட சேர்ற போது டோட்டலா தூய சக்தியா பவன் மாறுமா? கல்யாண் அதே ஸ்டேட்ல தானே இருந்தாரு. எங்க பவன் கல்யாண் ஆந்திரால இதே அவன் ஆரம்பத்துல தானே இருந்தாரு. இல்ல இருந்தாரு. இப்ப அவரும் இவர் மனசை கலைக்கிறத நான் அப்படி எல்லாம் சவால் விட்ட வந்தா என்னால ஒண்ணு சாதிக்க முடியல. இப்ப நான் ஒரு 17-18 எம்எல்ஏ வச்சிருக்கிறேன், 2 MP வச்சிருக்கேன், நான் துணை முதலமைச்சர், நீ யோசின்னு கூட சொன்னதா கேள்விப்படுறோம். இதெல்லாம் இருக்கட்டும், மக்கள் விஜயை பார்த்து என்ன கேட்கிறாங்க? நீ தூய சக்தி நீ இப்படி கொள்கை எதிரின்னு நீ சொன்ன ஆளுகிட்டே போய் சேருன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? சோ மக்கள் கவனிப்பாங்கிற அந்த தார்மீக பயம் விஜய்க்கு இருந்தால் அது தப்பல்ல. ஆனா பயம்னு ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு உணர்வு இருக்குங்கிறத விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. நமக்கு அந்த பயம் இருக்கணும்னு எந்த தலைவனும் நினைக்கணுங்க. நீங்க 1000 தப்பு பண்ணுங்க, ஊழல் பண்றீங்க, அதெல்லாம் ரைட்டு. அரசியல்வாதி அது டிஃபால்ட் கேரக்டர்ஸ், அதுல ஒரு பெர்சன்டேஜை குறைச்சிக்கங்கன்னு தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அப்பழுக்கற்ற அரசியல்வாதியை நம்ம இனிமேல் நல்ல கண்ணுக்கு பிறகு பார்க்கவே முடியாது. அதனால நல்ல கண்ணுகிட்ட அதிகாரத்தை மக்களே விரும்பல. அதை நல்ல கொண்டு அதை பத்தி துளி கூட கவலைப்படல. அவர் கடைசி வரைக்கும் தன் கொள்கையில உறுதியா இருந்தார். அது மாதிரியான நபர்கள் இனிமேல் வருவாங்கலாம் நம்ம கனவு காணல. அடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அடிங்க, ஏறி மிதிக்கிறத கொஞ்சம் வலிக்காம மிதிங்க. இப்படிதான் எதிர்பார்க்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலை வந்து விட்ட பிறகு எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு நம்ம விஜய்கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்கிறோம். அண்ணா நீ கவலைப்படாதண்ணா, சங்கீதா போனா நான் இருக்கேன்னா, நீ கூப்பிடுறது அண்ணா, சங்கீதா போனா நான் இருக்கேனா? என்ன அக்கிரமம் இது? என்னங்க அக்கிரமம் அது? இந்த நாடு எங்கெங்க போகுது? எக்ஸாம் நடக்குது, நான் விட்டுட்டு வந்துட்டேன், அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலாம். கொலேர்னு அறைய வேணாம் அந்த பிள்ளைய கூப்பிட்டு. என்ன நீங்க சொல்லி தர்றீங்க? சரி, ஒரு பிள்ளைக்கா போய் அட்வைஸ் பண்றதுக்கு விஜய்க்கு வேற வேலை இல்லைன்னு கேட்கலாம், நான் 100% ஆதரிப்பேன். காமனா ஒரு அறிவுரை, தம்பிமார்களே தங்கைமார்களே, 2-3 வீடியோ பார்த்தேன், அபத்தமா இருந்தது. அண்ணனுக்கு மனசு வலிக்குது. ஒரு ஏங்க அது 1/2 மணி நேரம் வேலைங்க, எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம். அதையே சொன்னாரே, மேடையிலே சொன்னாரே, நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஒருத்தே இல்லைன்னு போட்டு அந்த அத்தனை பிள்ளை மனசுல நஞ்ச விதைச்சார். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கைங்கிறது ஒருத்தே இல்லைன்னு சொல்லி தரதுக்கு ஒரு தலைவனா? என்னங்க அக்கிரமம் அது? அது வரைக்கும் நல்லா தானே பேசுனீங்க. நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது, நான் பாத்துக்கிறேங்கிற வரைக்கும் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு ஒருத்தே இல்லைன்னா எப்படி? 20 வயசான உங்க பொண்ணு ஒருத்தர் இல்லையா? 23 வயசான உங்க பையன் ஒருத்தர் இல்லையா? 25 வருஷமா கிட்டத்தட்ட குடும்பம் நடத்துறவங்க மனைவி ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் இல்லாம அது உங்களுடைய கோர்ட் விசாரிச்சு ஒரு சீல் வைக்கிற வரைக்கும் உங்க மனைவி தான். இதுல கூடுதலா நான் இன்னொரு பாயிண்டே சேர்க்கணும்னு இது பண்றேன். என்ன அப்படின்னா, இது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பொது கருத்தை அதை கொண்டு வராதீங்க அப்படின்னு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது ஒரு அரசியல்ன்றது ஒரு பொது தளம், அது ஒரு ஜாக்கிரதையா அணுகப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஆமா ஆமா, எங்களுக்கு உரிமை, எங்களை ஆள நினைக்கிறவருக்கு நாங்க அவர் என்னவெல்லாம் பண்ணான்னு கேட்டு உள்ள வந்து ஜன்னலை திறந்து கதவை ஒட்டச்சு உள்ள பாப்போம்னு வேண்டாம். கதவுன்னு ஒண்ணு இருக்குன்னு கவனிப்பான். அந்த கதவை எத்தனை மணிக்கு தலைவர் பூட்டுறாருன்னு கவனிப்பான். அந்த அளவுக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மக்கள் கவனிப்பாங்கன்ற அந்த பயம் இருந்தா போதும். இங்க வீட்டு பக்கமே எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. பொது வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல. என் படுக்கை அறையை எட்டி பார்க்காதீங்கன்னு சொல்ற உரிமை ஒரு தனி மனிதனுக்கே இருக்கிற போது தலைவனும் தனி மனிதன் தான். அந்த உரிமையை நான் மதிக்கிறேன். என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, ஜன்னல் இருக்கா கதவு இருக்கான்லாம் பார்க்க கூடாதுலாம் சொல்ல முடியாது. அந்த எல்லை புரியுதா? புரியுது புரியுது. 3 கதவு இருக்கு, மக்கள் தாராளமா பார்க்கலாம். 2 ஜன்னல் இருக்கு, 1 திறந்து இருக்கு, 1 மூடி இருக்கு. மக்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஒரு ஏணிய போட்டு அந்த ஜன்னல்ல எட்டி பார்க்கிற உரிமை கிடையாது. சரியா? என் பங்களா இப்படி இருக்கு, பார்த்தாலே அப்படி பளிங்கு மாதிரி இருக்கும், 50 கோடியில கட்டிருக்கேன்னு நீங்க அறிக்கை விட்டுவிட்டு அந்த பங்களா பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமோ அது மாதிரிதான் என் வாழ்க்கையில தலையிடாதீங்க சொல்றது. சரி, அப்படியெல்லாம் சொல்றீங்கல்ல, ஒரு பொது நிகழ்ச்சியில 2 பேர் தோண்டினாங்கன்னு அது ஒரு சர்ச்சையாயிட்டுல, ஒரு சாதாரண அறிவுள்ளவனு கூட தெரியுது ஆணவம்னு, திமிர்னு. அந்த அம்மாவுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஒரு வீட்டுல புயல் அடிச்சுட்டு இருக்கு, தன்னை மையப்படுத்தி அந்த அம்மா அப்படி வரலாமா? நடிகையா திரிஷாவை நம்ம ரசிக்கிறதுக்கு எத்தனையோ படங்கள் வந்தாச்சு, அது தனி. ஒரு குடும்பத்துல ஒரு விவகாரம் குழப்பம் நடந்துட்டு இருக்கிற போது எந்த பெண்ணாவது இந்த மாதிரி காரியம் பண்ணுவாங்களா? இத பேசக்கூடாதுன்னு என்ன தடுக்க முடியுமா? நான் அதுக்கு மேல பேசவும் மாட்டேன். இத கூட நீங்க நாங்க வருவோம், மேடைக்கு ஒன்னா வருவோம், ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணுவோம், நீங்க யாரும் பேசக்கூடாது. அப்ப நாங்க அதெல்லாம் பண்ணுவோம், எங்களை யாரும் கேள்வி கூட. நீங்க யாரு சார்? நீங்க யாருமா? யார கூட்டிக்கிட்டு வர்றீங்க? நீங்க யாரோ ஒரு ராமசாமியை குப்புசாமியை கூட்டிட்டு வந்தா எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எங்களை ஆள நினைக்கிற விஜயை கூட்டிட்டு பொது மேடைக்கு வர்ற போது, சர்ச்சைக்குரிய வகையில வர்ற போது கேள்வி கேட்கிற உரிமையும் அதை கவனிக்கிற உரிமையும் மக்களுக்கு இருக்கு. அதை தாண்டி எப்ப திரிஷாவுக்கு என்ன வாக்கு கொடுத்திய, சங்கீதாவுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல
சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பா இருக்கிற நடைமுறைகள், சட்ட நடைமுறைகளை எல்லாம் தூக்கி காத்துல பறக்க போட்டுட்டு ஏறி மிதிச்சுட்டு நான் ஒரு காரியத்தை செய்வேன், அதை பத்தி யாரும் கேட்க கூடாதுன்னா அது ஆணவம், திமிர். சார் இப்போ வந்து தொடர்ச்சியா விமர்சனங்கள் இதாகுது. அதாவது இவருடைய விஜயுடைய ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல அவர்களுடைய தொண்டர்களா இருக்கட்டும், ஃபாலோவர்ஸ், இப்படி இருக்க ஆட்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு இதை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் வந்தாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வந்தாரு, அவரையும் இப்படிதான் ட்ரால் பண்ணி அனுப்பிச்சிங்க, இப்ப விஜய்க்கு அதே இதை பண்றீங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை முன்னெடுக்கிறாங்க. அவரை ட்ரால் பண்ணி எங்க அனுப்பிச்சாங்க சொல்லுங்க? எங்க அனுப்பிச்சாங்க? கலைஞருக்கு கூட கொடுக்காத இடத்த மக்கள் அவருக்கு கொடுத்து எதிர்கட்சி தலைவரா தேசிய போக வச்சாங்க. எங்க துரத்தி அடிச்சாங்க? கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல, அவருடைய உடல்நிலை நலிஞ்சது. இல்லாட்டி விஜயகாந்த் இருந்தா அரசியலே வேறங்க. இன்னைக்கு துணிச்சலான ஆளுங்க. சும்மா இந்த பம்மாத்து காட்டுற வேலையெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. 2 கட்சியில ஒரு கட்சியில போய் சேர்ந்தார். முதல் தேர்தல் சொன்னபடி அரசியலுக்கு வந்தார், சொன்னபடி தனிச்சுதான் நின்னார். இதுல எதையுமே செய்யாமே நாங்க என்னமோ பண்ணுவோம் எங்களை கேள்வியை கொடுத்து ஆனா ஆட்சியை கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா நீங்க யாரு? தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. ஒப்பீடு தவறுங்கிற இந்த திரிஷா விவகாரத்துக்கே, குடும்ப விவகாரத்துக்கே கூட ஏன் கலைஞர் வீட்டுல நடக்கலையா? ஜெயலலிதா என்ன நடக்கலையா? எல்லார் வீட்லயும் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பிரச்சனை வராத வரைக்கும் ஒண்ணும் இல்ல. அந்த வீட்டுல யாராவது வக்கீல் நோட்டீஸ் விட்டாங்களா? கலைஞர் வீட்டுல ஏதாவது கோர்ட்டுக்கு போனா கலைஞர் எந்த கோர்ட்ல ஆஜராகி விசாரணைக்கு பதில் சொன்னாரு? தயாளம்மா நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா? ஜானகிமா நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா? எம்ஜிஆரை என்னிடமிருந்து பறித்து விட்டார் ஜெயலலிதா, அவரை மீட்டு கொடுங்கள் சொன்னாரா? அப்போ அது நடந்ததா நடக்கலாங்களா ஒரு பக்கம். விவகாரம் ஒண்ணு வெடிக்கல. இன்னைக்கு 2 மனைவி உள்ளவங்க இருக்கிறாங்க. சட்டம் அதை 2 மனைவிகளும் எதிர்க்காத வரைக்கும் சமூகம் அதை ஏத்துக்கிடுது. கொஞ்சம் அசூயா இருக்கு. இதெல்லாம் தனித்த அந்த நபர்களுடைய பிளஸ் மைனஸ். அந்த முதல் மனைவி கிளப்பாத வரைக்கும் சட்ட சிக்கலும் அதுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிதானா? ஆனா யாராவது ஒருத்தர் பிரச்சனை கிளப்பிட்டா ஆன்சரபிள் இல்ல. யார் ஒருத்தர் இவ்வளவு நாளா ஜாலியா இருந்தானோ அவன் ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். கோர்ட்டுக்கோ, அந்த பொண்ணோட தாய் மாமாக்கோ, சம்பந்தக்காரங்களுக்கோ, அண்ணன் தம்பிகளுக்கோ, பெத்த அம்மா அம்மாவோ சட்டையை பிடிச்சு ஒழுக்குற போது பதில் சொல்லிதான் ஆகணும். நான் பண்ணுவேன், யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா கொள்ளையர்னு அறையணும் அந்த கேரக்டர். அப்படி கேட்கிற கேரக்டரை தப்பான தகவல்களை, சிந்தனைய சமுதாயத்து மத்தியில தெரியும். விஜய் மாதிரியான ஒரு பிரபலம் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண காத்திருக்கிற போது விஜய்க்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிதானா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கை தான். சட்டப்படி அந்த விவகாரத்தை முடிங்க. யார வேணாலும் கல்யாணம் பண்ற உரிமை விஜய்க்கு இருக்குங்க. அதையெல்லாம் நம்ம யாருமே மறுக்கலையே. எத்தனை வேணாலும் கட்டி பிரச்சனை வராத வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. அதை கேள்வி கேட்கிற உரிமை எல்லாம் எவர் ஒருவருக்கும் கிடையாது. அவர் நம்மளை ஆண்டால் கூட. ஆனா எங்களை எதுவுமே கேட்காதீங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறது திமிர்த்தனம். உள்கட்சிக்குள்ளேயே, அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்க. ரஞ்சனா நாச்சியார் மிக நிச்சயம் தனிப்பட்ட பேரெல்லாம் வேண்டாம். எவ்வளவு பேர் எழுத பேசுறாங்க. தனிப்பட்ட முறையில இந்த விவகாரம் அந்த கட்சிக்கும் விஜய்க்கும் செல்வாக்கு இழப்பை செய்திருக்கிறது நிஜம். ஏன்னா இந்த விவரம் இல்லாத இந்த பொம்பளை பிள்ளைகளை விடுங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைகள், திருமணமான எந்த பெண்ணும் விஜயனுடைய வார்த்தைகளையும் அவருடைய அந்த செயல்பாட்டையும் ரசிக்கவே மாட்டாங்க. மாறாக வெறுக்கதான் செய்வாங்க. கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த அண்ணன் சீர்திட்டம், அந்த திட்டம் அறிவிச்ச உடனே நம்மளே பார்த்தோம். எத்தனை பெண்கள், அங்க கூடியிருந்த பெண்கள் கண் கலங்கி இது பண்ணாங்கல்ல சார். அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல சார், நீங்க நம்ம ஒரு தலைவர், நாம ஆராதிக்கிற ஒரு தலைவர் என்ன சொன்னாலும் கைதட்டும். அதெல்லாம் ஒருத்தே இல்லைங்கிறப்ப நமக்கு கோவம் வருது இல்ல. அங்க இருந்து 5000 பேர்ல குறைஞ்சது 1000 பேர் கைதட்டுறாங்க. அதுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க வீட்டுக்கு போறபோது உங்க அம்மா உங்க மாமியாவை அதை ரசிப்பாங்களா? இதைத்தான் சொன்ன அந்த பைத்தியக்கார கூட்டத்தை தள்ளி வைங்க. விஜயை ஆதரிக்க நினைக்கிற புத்திசாலிகள் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க. அந்த மக்கள் கிட்ட விஜய் தன் பேரை காப்பாத்திக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அதை கெடுத்துக்க வேண்டாம், அவ்வளவுதான். சார், பேக் டு எலெக்ஷனோட சீட்ஸ் இது அப்படின்னு பாக்குறப்போ, இன்கேஸ் ஏடிஎம்கேவோட விஜய் சேர்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கான தாக்கமா இருக்கும்? நிச்சயமா அது வெற்றி பெறதை நோக்கி போகும்னு சொல்றேன். அது மிகப்பெரிய திரட்டா மாறும். திமுக இவ்வளவு வலுவான திமுக அணிக்கு மிகப்பெரிய திரட்டா மாறும். ஆனால் அதுல விமர்சனமும் சேர்ந்துதான், விமர்சனமும் வரும். அப்ப நான் சொன்னேன் இல்ல, தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்கள ஊழல் சக்தி நீங்க சேர்ந்தா என்ன வரும் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ இந்த கெமிக்கல் லேபரேட்டரியில இதே கலந்து ஏதோ ஒரு கலர் வருமா வராதா? சேரும், ஆனா ஒரு கலர் வராது, வெள்ளையாதான் இருக்குன்னு யாரும் நம்புமா? அதுக்கு சிலது இருக்கலாம், சில எக்ஸம்ஷன் இருக்கலாம். இல்ல, இவங்க தாவேக்காவோட இணையறவங்க எல்லாருமே வந்து ஒரு அப்பழுக்கற்ற மனிதர்களா மாறிடுறாங்க. அப்ப எடப்பாடிய நைனா நயந்திரன் எல்லா கட்சியும் கழிச்சு விட்டு போய் தாவேக்கால சேர சொல்லுங்க. அவர் அப்பழுக்கற்ற கட்சி நடத்தட்டும், அது வேற கணக்கு. நீங்கள் ஊழல் சக்தியோட கூட்டணி வைக்கிறீங்களே, அது என்ன கணக்குன்னு நம்ம கேட்கிறோம். விமர்சனம் வரும், செல்வாக்கு குறையும். அதுக்கப்புறமும் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அந்த செல்வாக்கு அதிமுக பிஜேபிக்கு பயன்படும். விஜய் அம்பலப்படுவார்.
அரசியல் ரீதியாக ஒரு ஒரு கேவலமான நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்படி. இதை எனக்கு சொல்லிக் கொடுத்ததே விஜய் தான். இந்த 2 பேரும் சரியில்லைன்னு சொன்னார், நான் கேட்டுட்டு இருந்தேன்ல. இப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தரோட பேசாது நான் என்னன்னு அவரை பார்ப்பேன். அப்ப நீ யார் தம்பின்னு கேட்பாங்கல்ல, அவரோட வயசுல மூத்தவங்க. உரிமை இருக்கிறவங்க நீ யாரான்னு கேட்பாங்க. என்ன தலைவரேன்னு தொண்டன் கேட்பான். எல்லாத்துக்கும் ஆன்சரபிள் விஜய். சும்மா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு போவோம் முதல் தேர்தல்ல. அதுக்கப்புறம் மக்கள் மேலே ஒரு பழி போட முடியும், ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ண முடியும். ஏங்க உங்களை நம்பி நான் தனியா நின்னேன், துணிச்சலோட நின்னேன், இவ்வளவு இரு பெரும் சக்திகளை எதிர்த்து நின்னேன், நீங்க என்ன ஆதரிச்சீங்களா? எனக்கு வேற வழி இல்லைன்னு அடுத்த தேர்தலில் போய் கூட்டணி வைக்கட்டும், மக்கள் அதை கடந்து போயிடுவாங்க. எடுத்த உடனே ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து போய் பதவி செட்டில் ஆனாருன்னா அது விஜய்க்கு நல்லதில்லை. இல்ல அவரு கூட்டணியே நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சீமான் மாதிரி சொல்லி வந்திருந்தாரு அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனா நான் ஆதரிப்பேன், நீங்க யார் வந்தீங்கனாலும் ஆட்சியிலையும் கொடுப்பேன், அதிகாரத்திலையும் உங்களுக்கு பங்கு கொடுப்பேன். வார்த்தையுடைய அர்த்தத்தை என்னை நம்பி வருகிறவர்கள், நம்மை நம்பி வருகிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம். பிஜேபி இவரை நம்பி போலி. தாவேக அணியில் பிஜேபி, தாவேகாவே ஒற்றை சக்தி தானே சார். தாவேகாவில் பிஜேபி என்டிஏ இணைந்தது. தாவேகாவில் அதிமுக அணி, அதிமுக கூட்டணி, அப்படியா தலைப்பு போடுவாங்க? அதிமுகவில் இவர் தான் அங்கே போறாரு. சோ அவர் சொன்ன வார்த்தைக்கு அது முரண்பாடு. அவரை நோக்கி சில சின்ன கட்சிகள் போகுதுன்னு, காங்கிரஸ் போயிருந்தா கூட காங்கிரஸ் போகுதுன்னு தான் எழுதியிருப்பாங்க. காங்கிரஸ் பெரிய சக்தி இல்ல, ஓட் பேங்க் அளவுல சொல்றாங்க. நிரூபிக்கப்படலைன்னா கூட விஜய்க்கு சில செல்வாக்கு கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு அர்த்தம் வேற, இவங்க போய் அங்க சேர்றதுக்கு அர்த்தம் வேற. இவங்க போய் சேர போறது இல்ல. விஜய் தான் என்டிஏவில் சேருவாரா? விஜய் அதான ஒரு வாரம் ஓடிட்டு இருக்கு. தாவேகாவுடன் சேருமா என்டிஏ? அப்படியா தலை போடுறாங்க. வதந்தியாவது அப்படி வருதா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? அதான் எனக்கு இன்னொரு வித்தியாசம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும் சார். என்டிஏ அதாவது என்டிஏல சேர்றதுக்கும் அதிமுக இணையறதுக்கும் பூச்சி வேலைகள் நடக்குது. அதாவது அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரா, அதனால அதிமுகன்னு சில பேர் சொல்ல மாட்டாங்களாம். என்டிஏல யார் யாரெல்லாம் இருக்கா? சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், இதுகளா இருக்கு. அங்க அதிமுக தானே பிரதானமா இருக்கு. அது ஏதோ இல்லாதது மாதிரியும் இந்த கூட்டணியை கொட்டி வேற எங்கேயோ வைக்கிற மாதிரியும் இல்ல. அவங்க பிரிட்டன் பண்றதே அப்படிதான் இது பண்றாங்க. என்டிஏ இல்ல. அதான் நான் சொல்லுவேன், விஜயை விட, உங்களை விட, என்னை விட, நம்மை விட மக்கள் புத்திசாலிகள். அவ்வளவு சுலபத்துல ஏமாத்த முடியாது சார். இன்னொன்னு குறிப்பா நான் கேக்குறது என்ன அப்படின்னா, ராஜ்மோகனா இருக்கட்டும், இல்ல அந்த கட்சியுடைய செகண்டரி இதெல்லாம் அவங்க எல்லாம் விஜயை விட இவங்க டாமினேட் பண்றாங்களோ அந்த இடத்துல, அதாவது மக்கள் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு. அப்படி சொல்ல முடியாது. அவங்களுடைய உழைப்பு இல்லாம ஒரு கட்சி கட்டமைக்கப்படும். விஜய் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு, மக்கள் தலைவரை தானே எதிர்பார்ப்பாங்க. சரி, இப்ப என்ன தலைவரை தள்ளி விட்டு ராஜ்மோகன் யாருன்னாரா? இல்ல தலைவரை ஒரு 2 நிமிஷம் பின்னாடி போயிருங்க ஆதவர்ஜன் என்னைக்காவது முன்னாடி இருக்காரா? எங்க ஒரு ஏற்பாடு வேலூர்ல ஒரு கூட்டம், அவர் வரமாட்டாருன்னா மக்கள் இது பண்றாங்க. தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் நடக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை இவங்க தான் பண்ணி ஆகணும். மறுபடியும் தலைவர் வரமாட்டாருங்க, நான் தாங்க டெய்லி பேட்டி கொடுப்பேன். அருண்ராஜ் என்னைக்கா சொல்லியிருக்காரா? அவர் மேடைகள்ல பேசுறா, நாங்க பத்திரிகைகள்ல பேசுறோம். மக்களுடைய கேள்வியா அதுவாதானே இருக்கு. உங்க தலைவர் எங்க போனாரு, என்ன பேசினாரு அப்படி. இதத்தான் இந்த மக்கள்ங்கிற இடத்துல நீங்களும் ஒரு அங்கம்னு அந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க கேளுங்க, அவர் வரும்போது வருவார். ஸ்டாலினை வர சொல்லுங்க, அவர் பத்திரிகையாளர். ஸ்டாலினோட சண்டை போடுறதுக்கெல்லாம் உங்களை கூப்பிடல, நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்றோம். மக்கள் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, உங்க தலைவர் எங்க என்ன பேசுவாரு அப்படின்னா, ராஜ்மோகன் நான் விஜய், இவங்க விஜய் இதெல்லாம் அந்த காதுல பூசுத்துற வேலை. நான் சொன்னேன் இல்லையா, ராஜ்பவனோட மக்கள் புத்திசாலிகள் சமாளிக்கலாம். 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். எவ்வளவுதான் விட்டு கொடுப்பிய? கடைசி வரைக்கும் பார்க்காம மோடியவே போட்டு கிளின்னு கிளிக்கிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பு பாக்குற பழக்கமே இல்லாத மோடினா கண்டுக்கவே மாட்டோம். தேர்தல்ல ஜெயிக்கிற வரைக்கும், பிரதமர் ஆகிற வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்ச மோடி இப்ப சந்திக்கிறது இல்ல. அவர் ஆசைப்பட்டா விரும்புற ஒரு ஆளை கூட்டி வீடியோ எடுத்து வெளியிடுவார். அப்ப அவரோட பெரிய ஆளுங்க அவரையே கிழிச்சு தொங்க விடுறாங்களே. துரதிருஷ்டவசமா இருக்கு விஜயனுடைய சில நடவடிக்கைகள். ஏன்னா மாற்று சக்தின்னு வந்தவர், மாற்று சக்தி கொள்கை எல்லாம் இருக்கிற கொள்கைகள் தான் மாத்தி போட முடியும். ஒரு கூடுதல் பொறுப்புணர்வு, ஒரு சமூக பார்வை, சமூக அக்கறை அது இல்லையேன்னு சங்கடமா இருக்கு நமக்கு. ஏன்னா இவ்வளவு செல்வாக்கு வச்சிருக்க ஒருத்தர் ஜி.கே. வாசன்ட்ட நானும் எவ்வளவோ எதிர்பார்க்கிறேன். அவர் தன்னை மேம்படுத்திக்கவே மாட்டோம். நம்ம என்னைக்கா கவலைப்பட்டிருக்கோமா? வாசனும் கவலைப்படல, நம்மள கிண்டல் காசு சொல்றேன். யாருக்கு எது எதிர்பார்க்கணும்? இதே வாசனுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்து போற இடமெல்லாம் அழம்போதுன்னா வாசனை மேம்படுத்துறது எப்படின்னு தான் நான் யோசிப்பேன். வாசன் நல்லா செய்யறான்னு பாராட்டுவேன், இது குறைவா இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்தட வாசன் இதை திருத்திக்கணும், இதையும் சேர்த்து சொல்லணும், நம்ம சில அட்வைஸ் பண்ணுவோம், கருத்துக்களை சொல்லுவோம். அவ்வளவு தூரம் செல்வாக்கா இருக்கிற விஜய் கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும்னா காரணம் என்ன? ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு, ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு அப்படின்னு நம்புறதுனால தானே. இப்போ வேல்முருகன் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ தான் இருக்காரு. அவர் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சு அமர்ந்த முதலமைச்சர் ஆயிடும் அவரும் சொல்ல மாட்டார். ஒரு வேலை சொன்னா நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அதை சொல்கிறதுக்கு வேல்முருகன் ஒன்றும் அரசியல் அறிவற்றவர் அல்ல. அவர் வேற, அவருக்கு தெரியும்.
யாருக்கிட்ட எது எதிர்பார்க்கணும்ல, விஜய் மேலேயே பாயிறாங்க. விஜய் ஏங்க நீங்க தானங்க அடுத்த சக்தின்னு வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. நாங்களும் சொல்றோம் இரட்டை இலக்கத்துல வாக்கு சதவீதத்தை பெறுவாங்கிறது. இரட்டை இலக்கிறது குறைஞ்சபட்சம் 10, அதிகபட்சம் எவ்வளவு வேணும் உங்க கணக்குப்படி 45 இல்லையா? அப்ப ஏதோ ஒரு இதை பயன் நோக்கி போயிட்டு இருக்கிற போது அந்த இடத்தை அடைய வாய்ப்புள்ள தலைவர்கிட்ட நாம சிலதை எதிர்பார்க்கிறோம். அவரை கொஞ்சம் உரிமையோடையும் சில எதிர்பார்ப்புகளோடையும் அதிகமா விமர்சிக்கிறோம். அதுதான் காரணமே தவிர விஜய்க்கு எனக்கு வாய்க்கா தகராறா இல்ல ஏதாவது அந்த எந்த வீட்டை யார் பிரிச்சுக்கு எந்த ரூம் யாருக்குன்னு ஏதாவது ஒரு வீட்டை 2ஆ பிரிக்கிறதுக்கு தகராறு நடந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. என்னையும் சேர்த்துதான் அவர் ஆள போறாருங்கிறனால கொஞ்சம் கூடுதலா உரிமையோட சில விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். தவறுகளை சுட்டி காட்டுறோம். அடுத்து நடக்கிறது நல்லதா நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த தவறுகள் சுட்டி காட்டுறத வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, விமர்சனம் பண்றது எல்லா கட்சிகளுக்குமான விமர்சனங்கள் உண்டு, ஆனா எங்களுக்கு மட்டும்தான் விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி எடுத்துக்கிறது சார்? உங்களுடைய இடதுகை எது? அதுல இடதுகையால புறந்தரணும் அந்த மாதிரி விமர்சனம். காதுல கூட வாங்கக்கூடாது. ஏன்னா சொல்லி புரிய வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. எவ்வளவு வேணாலும் மெனக்கிடலாம். என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள் கிட்ட நம்மளுடைய உழைப்ப சக்தியை வீணாக்க கூடாது. சார் லாஸ்ட் கொஸ்டினா, இந்த ரேஸ் அவங்க எந்த பிளேஸ்ல இருக்காங்க? விச் பிளேஸ்? நம்ம நான் ஏதோ இப்படி தூக்கி வச்சு அப்படி பண்றது இல்ல. ஒரு சக்தியா விஜய் இருக்கிறாருங்கிறத யாரும் மறக்கல. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. பல லட்சக்கணக்கில் திரள்றாங்கிறத யாரும் மறக்கல. இதையெல்லாம் வச்சு பாக்குறோம். குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், இரட்டை இலக்க சதவீதத்துல வாக்கு பெறுவார். 15 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு சீமான் பெற்ற அந்த அங்கீகாரத்தை முதல் தேர்தலிலேயே விஜய் சுலபத்தில் பெறுவார் அப்படின்னு சேஃபா நான் சொல்லுவேன். தோராயமா என் பார்வைப்படி ஒரு 15% வாக்குகளை வாங்குவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி ஒரு முதலமைச்சராகவே ஆக மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். மக்கள் கையில தான் அது இருக்கு. டிஎம்கே திருச்சி மாநாடு நடந்திருக்கு. அது வந்து எலெக்ஷன்ல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்டா அமையும், எப்படி போயிட்டு இருக்கு? அப்படி இல்ல, சின்ன சின்ன கட்சிகள் கூட எலெக்ஷன் நெருங்குற போது ஒரு மாநாடு நடத்துவாங்க, பேரணி நடத்துவாங்க. காரணம் தங்கள் சக்தியை தாங்கள் இடம்பெற இருக்கிற கூட்டணியினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்துறது. அதிமுக கூட்டணிக்கு போறோம்னா, சார் வேலூர்ல மாநாடு நீங்களே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எங்க கூட்டத்தை நீங்க பாருங்க, இங்க வர முடியல வீடியோ எடுத்து வந்து காட்டுவாங்க. அதிக இடங்களை பெறுவதற்கு தங்கள் கட்சியினுடைய செல்வாக்கை அந்த தலைமைக்கு தெரிவிப்பதற்கு இது நடக்கும். அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி எப்படி நடத்துறாங்கன்னா, எங்க பலம் எவ்வளவுன்னு மக்கள் கிட்ட காட்டுறாங்க. தேர்தல் நேரம் தான், பக்கா அரசியல் தான், தேர்தல் அரசியல் தான் அவங்களே சொல்றாங்க. நிர்வாகிகள் மாநாடு அப்படி போய் களத்துல வேலை செய்ய போற நிர்வாகிகள் என்ன சொல்லி மக்களை சந்திக்கணும்? நம்பிக்கையோட போங்க. 200 ஏக்கர்ல இடம், 200 அடியில மேடை. என்ன சொல்றா தெரியுமா நேரு? 200 இடம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஒரு நம்பிக்கை உற்சாகத்தை கொடுத்து அனுப்புறதுக்காகவும் நாங்கள் இவ்வளவு பலத்தோட இருக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்குமான ஒரு வழக்கமான சடங்கு தான் இது. ஆனாலும் அது ஆளுங்கட்சி என்கிற அந்த ஹோதால பணபலம் அதிகார பலம் இல்லைன்னா ஒரு பிரம்மாண்டமான முறையில பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன்றும் வழக்கத்துக்கு மாறானது இல்ல. இல்ல சார், அது வந்து எப்பயும் திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய மாநாடு மாதிரி அது தெரியல. புதுசா அதாவது தாவேகா கட்சி மாநாடுகள் நடந்தத பின்னால இப்படியான மாநாடுகள் இது பண்றாங்க. ஒரு பல தலைப்புகள்ல பல பேச்சாளர்கள் பேசுவாங்க, அது இல்லைன்னு சொல்லிருக்கலாம். நேத்துக்கு ஏதோ மழை தூர்ற மாதிரி எல்லாம் சிலது ஆயிடுச்சுன்னு கூட பாத்துருக்கலாம். எல்லாமே அப்படி நடக்கணும் அவசியம். 2 நாள் 3 நாள் மாநாடுங்கிறது அந்த மாநாடுகள் தனி. தேர்தலை கை கட்டிய தூரத்தில் வச்சுக்கிட்டோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் தான் எடுத்துட்டு கடந்து போயிடணும். மற்றபடி என்ன பெரிய சட்டவிரோதமா 4 பேர் பேசியிருந்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு தானே தவிர, நேற்று நடந்தது ஏதோ ஒரு பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு அறைகூவல் விடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், அவ்வளவுதான். கூட்டத்துல தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஒரு இது பண்ணத கருத்து அது பண்ணதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? அது திமுகவுடைய வியூகம். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றாருல, அது விஜய் வகுக்கிற செட் பண்ண நினைக்கிற நேரேட்டிவ். அது மாதிரி இவர் பிஜேபி அதிமுக தோல்ல ஏறிக்கிட்டு வர்றாங்க. அது வர்றது அதிமுக பாக்காதீங்க, தோல்ல யார் இருக்கான்னு பாருங்கன்னு மக்களை உஷார்படுத்துறதுக்காக டெல்லியை சேர்த்து வச்சு சொல்றாங்க. நீங்க எப்படி டெல்லின்னு சொல்லலாம் அப்படிங்கிற? ஏன் சொல்லக்கூடாதா? நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு பிஜேபி சொன்னா டெல்லிங்கிற வார்த்தையவே இவர் எடுக்க கூடாது. ஸ்டாலின் அர்த்தமற்ற விவாதம் ஆயிடும், அது கோஷமாயிடும். அவங்க தோல்ல சவாரி ஏறிட்டு வர்றாங்க. யாரு தலைவரோ இவர் தாங்க எங்க கூட்டணிக்கு தலைவர். ஆனா அவர் போட்டிருக்க சட்டம் என்னதுங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை அமித்ஷாவும் மோடியும். அப்ப அதிமுக அந்த பாடுபடுத்திக்கிட்டு தங்களை பிரதானப்படுத்திக்கிட்டு பிஜேபி வர்ற போது அந்த பிஜேபியை சொல்லவே கூடாங்கிறது என்ன வேலை நியாயம்? அது திமுகவோட நேரேட்டிவ்ங்க. அது தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அது மாதிரி அதிமுக செட் பண்ணுவாங்க. தாவேக்காவா? அதெல்லாம் ஒரு கட்சியே இல்லைங்க, எங்களுக்கு போட்டி திமுக அதிமுக தான். கேபி முனுசாமி ஜெயக்குமார் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களா? அது அவங்களுடைய நேரேட்டிவ். ஒருத்தருக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்கவுங்க சொல்றாங்க. யாரையும் தடுக்க முடியாது, தவறும் அல்ல. தேர்தல்ல வந்து யார், அதாவது டிஎம்கே பார்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு நீங்க கணிச்சு வச்சிருப்பீங்க? ஏடிஎம்கே எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க?
இவங்க எல்லா கட்சிகளும் என்னென்ன மாதிரியான இல்ல அப்படி இல்லை, இன்னும் இந்த தேர்தல் கூட்டணி அரசியல் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. திமுக ஒரு மாதிரி அலைன்ஸை செட் பண்ணிட்டாங்க. அடுத்து எந்த தொகுதி, அதுல சில கசப்பு மருந்துகள் எல்லாருமே சாப்பிட போறாங்க. தொகுதி உறுதியாகி அவர் கையில கொடுத்த பிறகு அந்த கட்சியில ஒரு தகராறு நடக்கும், அந்த தொகுதி யாருக்குன்னு. அது அந்த கட்சியில ஒரு கசப்பை ஏற்படுத்தும். திமுகவும் விதிவிலக்கல்ல. வேல்முருகனுக்கு 2 இடம் கொடுத்தா அந்த 2ஆம் இடத்துலயும் ஒரு கசப்பு இருக்கும். வேல்முருகன் அதை தலைவரா சமாளிக்கணும். சோ எல்லாருக்கும் அந்த இது இருக்கு. அதே தான் அதிமுக 55 கேட்கறாங்க 60 கேட்கறாங்கன்னு சொல்றோமா பிஜேபி. 60 யாரு கேட்கறீங்கன்னு எடப்பாடி கேட்பாரு. நீங்க யார் யாருக்கு கொடுக்க போறீங்க, எவ்வளவு கொடுக்க போறீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பாரு. என்ன இருந்தாலும் இவருடைய தொகுதி தானே கொடு, அதிமுக தானே தலைவர், கேட்கிற உரிமை எடப்பாடிக்கு இருக்குல்ல. சோ அது ஒரு கசப்புல போய் முடியலாம். அந்த கசப்பை சரிப்படுத்தி காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு தேர்தல் களத்துக்கு வர்ற போதுதான் அப்ப விஜய் என்ன இறுதி வடிவத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். சீமான் ஆல்ரெடி 214 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டார். இந்த 4 பேரும் சேர்ந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்க போறாங்க, அதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைய நிலைமையில 4 அணிகள் உறுதியாகிவிட்ட பிறகு தற்போதைய சூழல் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு. விஜய் இன்னும் தனியாக இருந்து அவரும் ஒரு அணியாக இருந்தால் மிக நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு ஸ்டெப் அவங்க முன்னாடிதான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.